ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஸ்ரீஜியோட இயக்கத்தில் மோகன், அனுமோல், மொட்ட ராஜேந்திரன், யோகி பாபு, சாருகாசன், மைம் கோபி, அனித்ரா நாயர் அண்ட் ஒரு பெரிய டீம் நடிச்சிருக்காங்க. ஹரா இந்த படத்தோடைய ரிலீஸுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 வருஷத்துக்கு பிறகு வெள்ளி விழா நாயகன் அப்படின்னு நம்ம எல்லாரும் பரிச்சயப்பட்ட மோகன் அவர்களுக்கு ஒரு பெரிய கம்பேக் படமாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா, படத்துலேருந்து ஸ்னீக் பிக் ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மேக்கிங் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த படத்தோட டீம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து நாங்களும் போயிருந்தோம். ஸோ படத்தோடைய ஸ்டோரியை ஆன்லைனில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போனோம் தன்னுடைய மகளுடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மத்தையும் காரணத்தையும் கண்டறியணும் அப்படின்னு புறப்படக்கூடிய ஒரு தந்தையா மோகன் வந்து கிளம்புறாரு. அது என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாரு, யாருன்னு காரணத்தை கண்டுபிடிச்சாரா, ஃபைனலாக அவருக்கு காத்திருந்த ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஹரா படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ தமிழ் சினிமாவிற்கு அதர பழசா ஆக பழசா வந்து பழகி போன ஒரு கதை. அதாவது பொண்ணுக்காக வந்து பழிவாங்கக்கூடிய ஒரு தந்தையோடைய கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப பழைய கதை. பட் இருந்தாலும் அதை வந்து மோகன் எப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த படம் முழுக்கவே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அரௌண்ட் வந்து 60+ வந்து மோகன் வந்து இருக்கிறாரு. பட் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து படத்தோட எண்டு வரைக்கும் இந்த படத்தை வந்து சீன் பை சீன் வந்து தாங்கி பிடிச்சதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக மோகன் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா எமோஷன்ஸை வந்து கேரி பண்ணக்கூடிய இடமா இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்சஸில் வந்து அவர் வந்து பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் ஒரு ஒன் மேன் ஷோவாக தான் வந்து கொடுத்துருந்தாரு மைக் மோகன் அப்படின்னு தான் சொல்லணும். பட் எனக்கு ஒரு பெரிய ஒரு நெருடல் இருந்தது. ஏன் அப்படின்னா சமீபத்தில் வந்து 2 லெஜண்ட்ஸோடைய கம்பேக் படம் வந்து இருந்தது இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஒன்று மோகன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரா, இன்னொன்று வந்து ராமராஜன் அவர்களுக்கு வந்து சாமானியன். 2 பேரும் 80s காலகட்டத்தில் மிகப்பெரிய வந்து ஜாம்பவான்களாக இருந்தவங்க. அவங்களுக்கு பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா பலமாக அமைஞ்சுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சாமானியனாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹராவாக இருக்கட்டும், 2லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு பாட்டு அமையலையே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் வந்து இருக்கத்தான் செய்யுது. ஏன் அப்படின்னா பாட்டு அப்படிங்கிற விஷயத்துல நம்ம எல்லாருமே வந்து மெய்மறக்க வச்ச ஆட்கள் இல்லையா, அவங்களுக்கு ஒரு கம்பேக்ல ஒரு பெரிய பாடலா வந்து ஒரு விஷயம் கை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு சின்ன இது அங்கங்க தோணுது. பட் இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சினிமாட்டோகிராஃபி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு, கதை, திரைக்கதை, பாடல்கள், வசனம், இயக்கம், அதுக்கப்புறம் வந்து சண்டை பயிற்சி, இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து படத்தோட இயக்குனர் ஸ்ரீஜி வந்து எடுத்திருக்கிறாரு. மேபி ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டும் எடுத்துட்டு அவர் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா இன்னும் வந்து ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஏன் இப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரமாட்டிக் சீக்வன்சஸாகவே வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க நின்று பேசுறதுக்கு கூடி பேசுறதுக்குனே ஒரு லொக்கேஷனை கண்டுபிடிச்சி, ஒரு மலை உயரமாவோ இல்லை ஏதாவது ஒரு ஆளாரவமே இல்லாத ஒரு பின்னி மில்லோ அதே வந்து லொக்கேஷனை செலக்ட் பண்ணி அங்கே உட்காந்து குரூப்பாக பேசி அதுக்கப்புறம் அடுத்த சீனை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ட்ரமாட்டிக் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு அங்கங்கே இருந்தது. ஏன் அப்படின்னா ஒரு 16 வருஷம் ஒரு கம்பேக் படம் வந்து மோகனுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து இன்னும் பெட்டராக அமையணும், பெஸ்ட்டாக அமையணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தமும் இருக்குது. ஏன்னா ஹீ இஸ் ரெடி டு டூ எனிதிங் எவ்ரிதிங். ஏன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. ஃபைட்டாக இருந்தால் நான் பண்ணுறேன், நான் ஃபிட்டாக இருக்கணுமா, அவர் இருக்கார் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லா விதத்துலேயும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணி தன்னை வந்து தயார்படுத்திக்கிட்டு ரெடியாக நிற்கிறப்ப அவருக்கு ஏற்ற தீனி போடக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி வந்து கிடச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதங்கம் வந்து அங்கங்கே இருக்குது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஹரா படத்தில் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. ரஷாந்த் அரவிந்த் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னணி இசை அண்ட் மியூசிக் வந்து கொடுத்துருக்கிறாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நிறையா பண்ணியிருக்கிறாரு. பட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து கேப்பே விடாம கொஞ்சம் வாசின்னு வாசிச்சிட்டாரு. அது கொஞ்சம் ஓவர் டோஸா வந்து அங்கங்க தோணுச்சு. அதை கொஞ்சம் எங்கெங்க தேவையோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அந்த மீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீலும் வந்து இருந்தது. படத்தில் வந்து காஸ்டிங் வைஸ் மற்றவங்களை பற்றி நான் சில விஷயங்கள் வந்து குறிப்பிட்டு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்டார் காஸ்ட் கிடச்சிருக்காங்க. அனுமோலோட கேரக்டராக இருக்கட்டும், அது வந்து ஒரு மதர் ரோல் அப்படிங்கிறத அந்த மீட்டரில் அவங்க வந்து செட் பண்ணி பண்ணியிருக்காங்க. யோகி பாபு, மொட்ட ராஜேந்திரன், சாருகாசன், மைம் கோபி, அதுக்கப்புறம் வந்து சுரேஷ் மேனன்,
இப்படி பெரிய டீம் வந்து கிடைச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தீனி போடுற அளவுக்கு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யோகி பாபுலாம் லிட்டரலாக வந்து எதுக்கு வராரு இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருந்தது. அதே மாதிரி சில கேரக்டர்களுக்கு இயக்குனர் வச்ச பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிய திணிச்சு வச்ச மாதிரி இருந்தது. அதாவது வந்து தீவிரவாத குரூப்புக்குன்னே ஒரு பேர் வைக்கிறது, அதெல்லாம் வந்து இன்னும் காலகாலமாக ஏன் அதே பெயர்களை வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய முரணும் வந்து இருக்குது. அதே மாதிரி சின்ன பசங்க கூட வந்து கேள்வி கேட்கலாம், இங்கே இது ஏன் இப்படி பண்ணுறாங்க, இங்கே இது ஏன் இப்படி தப்பாக நடக்குது, இதெல்லாம் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளுக்கும் நிறைய இடங்களில் வந்து ஸ்க்ரீன் பிளேல வந்து அவர் சந்தர்ப்பம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத இங்கே நான் வந்து மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். ஸோ ஓவரால் ஒரு படமாக வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நம்மை கவர்ற மாதிரியான பெரிய விஷயங்கள் இல்லாமல் ரொம்ப ஒரு பழைய ஸ்க்ரீன் பிளே மட்டுமே சில விஷயங்கள் கொண்டு வந்து இந்த ஹராவை வந்து இது பண்ணதுனால சில இடங்கள்ல அங்கங்கே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நெருடல்கள் அங்கே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஓவரால் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரா மோகனுடைய ஒன் மேன் ஷோ. ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.